ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்து தமிழ் நாளிதழில் 6/5/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு பொது தமிழ் வினாவிடைகள் 3C. இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த மாதிரி வினாவிடை பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? ஆன்சர் நடுவண் அரசு. இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். 1942ஆம் ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் இவர் அரசவை கவிஞரானார். தமிழக சட்ட மேலவை உறுப்பினரும் கூட. இவருடைய ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர். இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர். இவர் முதலாக வரைந்த ஓவியம் என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்தது, பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? ஆன்சர் பிசிராந்தையர். பிசிராந்தையர் நாடக நூலுக்கு பாரதிதாசனார் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயேங்கிற வாழ்த்து பாடல் புதுவை அரசு அவங்களோட வாழ்த்து பாடலாக கொண்டு இருக்காங்க. அடுத்தது, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? ஆன்சர் மனோன்மணியம். லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தின் ஆசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. தமிழை தெய்வமாக போற்றிய நூல் எதுனா மனோன்மணியம். இது ஒரு கவிதை நாடகம். தற்போதுள்ள முழுமையான முதல் நாடக நூல் எதுனா மனோன்மணியம். அடுத்தது, மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுந்தரம் பிள்ளை. ராவ் பகதூர் பட்டம் 1896ஆம் ஆண்டு சென்னை அரசு சுந்தரம் பிள்ளைக்கு வழங்கினாங்க. 1896ஆம் ஆண்டு ராவ் பகதூருங்கிற பட்டம் சென்னை அரசு சுந்தரம் பிள்ளைக்கு வழங்கினாங்க. இவருடைய ஞான ஆசிரியர் யாருன்னா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சுந்தரம் பிள்ளையோட ஞான ஆசிரியர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஆன்சர் இரண்டாம் பருவம். பிள்ளைத்தமிழில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு 2 வகை இருக்குது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. என்னென்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கடைசி 3 பருவங்கள் கழுங்கு, அம்மானை, ஊசல். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன? பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன? ஆன்சர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தை திருத்தொண்டர் மாக்கதைன்னும் சொல்லப்படுது. 12 திருமுறையில் 12ஆம் திருமுறையாக இந்த பெரிய புராணம் அமைந்திருக்கு. 63 தனி அடியார்களும் 9 தொகை அடியார்களோட வரலாறை கூறுது இந்த பெரிய புராணம். சேக்கிலாரோடு அனபய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினாங்க. சேக்கிலாரின் இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். அடுத்தது, சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? ஆன்சர் பல்கலைக்கழகம். அடுத்தது, பொறுத்துக. தடக்கர். ஆன்சர் பெரிய யானை. என்கு கரடி. வல்உகிர் கூர்மையான நகம். தெரிசனம் காட்சி. தடக்கர் பெரிய யானை, என்கு கரடி, வல்உகிர் கூர்மையான நகம், தரிசனம் காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன? குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் பத்தரை. குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். அவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குண்டலகேசிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா சுருண்ட தலைமுடியை உடையவள்னு பொருள். குண்டலகேசியோட வரலாற்றை நீலகேசி கூறுது. குண்டலகேசியின் வேறு பெயர் என்னன்னா அகலகவி, குண்டலகேசி விருத்தம். அடுத்தது, கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? ஆன்சர் சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான கருதப்படும் நூல் எது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான கருதப்படும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். அடுத்தது, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது?
ஆன்சர் ஏலாதி. நற்றிணையும் பரிபாடலும் 8 தொகை நூல், குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல், ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்தது குறுந்தொகை நூலின் பாவகை யாது? குறுந்தொகை நூலின் பாவகை யாது? ஆன்சர் அகவற்பா, ஆசிரியர்பா. நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு எல்லாமே அகவற்பாவினால் ஆனது. கலித்தொகை கலிப்பாவினால் ஆனது. அடுத்தது துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்னை நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்னை நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆன்சர் குகன். அடுத்தது அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையூலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையூலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் நாலடியார். நாலடியார் நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இது 40 அதிகாரங்களையும் 12 இயல்களையும் உடையது. நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. நாலடியாரின் முதல் இயல் என்னென்னா துறவரம். நாலடியாரை தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யாருன்னா பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். இந்த நூல் நிலையாமை துறவரம் பற்றி கூறுது. அடுத்தது கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். ஆன்சர் நல்லெண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள். பொருட்பாலின் இயல்கள். ஆன்சர் அரசியல், அங்கவியல், ஒலிபியல். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒலிபியல். வேய்ப்புரை தோல் என்ற உவமைத் தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் என்ற உவமைத் தொடருக்கு பொருள் தருக. ஆன்சர் மூங்கில் போன்ற தோல். வேய்ப்புரை தோல் என்ற உவமைத் தொடருக்கு பொருள் என்ன? மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறி. பிறவினை சொற்றொடரை கண்டறி. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் என்பது பிறவினை தொடர். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள்ங்கிறது தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லாள்ங்கிறது எதிர்மறை தொடர். இந்த வீடியோவில் பார்த்தா அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.